நான் மீஸ் அப்பப்போ இன்னைக்கு ஒரு ஒன் ஷாட் இட் ஃபுல் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யார் மனசையும் புண்படுத்தணும் இல்லை, ஓகேவா? இட் ஃபோன் மஸ்ட்டுனா ஓகேவா, இது ரியல் லைஃப் ஸ்டோரிலாம் இல்லை. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் வந்துட்டு இப்போது கிண்டயாங்காகிய நீங்கள் ஒயன லைஃப் லாங் உங்களோட தோல்வியிலையும் வெற்றியிலையும் ஹாப்பினஸ்லேயும் சேட்னஸ்லேயும் டியர்ஸ்லேயும் உங்கள் கூடயே வச்சுக்குவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. ஐடோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களை அப்படியே கிண்டயாங் ஒயனாகிய நீங்கள் இல்லைங்க நானே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறீங்க. ஓகே கோயட் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. கிம்மொயனாகிய நான் கிம்தயாங்கை திருமணம் செய்ய மிகவும் விரும்புகிறேன். அவன் தான் எனக்கு எல்லாமே. என் லைஃப்பில் அவன் செத்தாலோ இல்லை நான் செத்தாலோ இல்லை என்னோட கடைசி பிரீத் வரைக்கும் அவன் பணக்காரனாவோ இல்லை புவர் ஃபேமிலிலேயோ அவனோட கஷ்டத்துலேயும் ஹாப்பினஸ்லேயும் வலியிலையும் துன்பத்துலேயும் அவன் கையை விடாமல் நான் எப்பயுமே அவன் கூட இருப்பேன்னு இங்கே இருக்க எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் கிம்தயாங்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பினஸோட சொல்கிறீங்க. அந்த பர்சன் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அப்படியே அவன் மண்ணு ஸ்ட்ரைட்டாக அவன் மண்ணு அப்படி நின்றுட்டு இருக்கான். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி எமோஷனல்லஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு எமோஷனலும் இல்லாம கல் மாதிரி நிக்கிறான்பா அப்படின்ற மாதிரி நிக்கிறான். நீங்க வந்துட்டு சொல்லிட்டு ஐடோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் இதுக்கே கிளாப் தட்டுறாங்க. நீங்க பேசுனது அவ்வளோ அழகா இருக்கு எல்லாத்துக்கும். உங்க அப்பாலாம் என் பொண்ணுடா அப்படின்ற மாதிரி கெத்த சொல்றாரு. நீங்க அப்படியே சொல்ல இப்போ வந்துட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரிங் செட் வந்து கொடுக்குறாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து அவன்கிட்ட அந்த ரிங்கை வந்துட்டு நீட்டுங்க. அவன் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அவனோட ஹேண்டை வந்துட்டு இப்படி ரிங் போடுற மாதிரி நீட்டுறான். நீங்கள் அவனோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சி அதில் ரிங் போடுறீங்க. இப்போ அவன்கிட்ட நான் அந்த ரிங்கை எடுத்து உங்கள் ஹேண்டுக்கிட்ட எடுத்துன்னு வந்து அப்படியே டக்குன்னு போட்டுட்டு அப்படியே கை எடுத்துடுறான். நீங்கள் வந்துட்டு என்ன இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான், சரி விடு எப்பயும் போல ஒரு மாதிரி கோவமா என்ன இருப்பானோன்னாவோ எதனா பிரச்சனையா இருக்கும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ யூ மேக் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு பட்ட நாட்டெல்லாம் அடிச்சுக்குது. உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் லவ், உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ், உங்களோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரி எல்லாமே அவன் தான். நீங்கள் அப்படியே சொல்லும் போதே ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு மாதிரி செய்யா ஆகுது. உங்கள் சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தக்காளி பழம் மாதிரி அப்படியே எப்பயும் போல் அப்படியே நீங்கள் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே தலையை குடிச்சிட்டு இருக்கீங்க. சுற்றிக்கிறவங்கலாம் கை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சான் வாழ்றா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அங்கே இருக்க இடமே ஒரு மாதிரி வேற மாதிரி ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா வாழ்றாடா கை தட்டுங்கடான்னு சொல்லிட்டு சத்தமா கத்தியே சொல்லிட்டு கை தட்ட சொல்றாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கை தட்டுறாங்க. இப்போ அந்த பர்சன் ஹேண்டை பிடிச்சதான் தயாங் அவங்களோட ஹேண்டை பிடிச்சி கொஞ்சம் கிட்ட வந்துட்டு உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு பிக் தந்துட்டு அவன் எட்டையே போய் நின்றுட்டான். உங்க இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பேஷனட்டா ஃபீல் பண்றாங்க. எப்படின்னா கேரிங்கா பண்றவங்க எல்லாம் அப்படிதானே பண்ணுவாங்க. அதனால நீங்களும் ஐயோ என் மேல எவ்வளவு கேரிங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு அமைதியாயிடுறாங்க. என்னடா லிப்ஸ்ல கிஸ் பண்ணுவோன்னு பார்த்தா அப்படி ஆயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி விடு அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் அமைதியாயிட்டு கை தட்டிட்டு நின்றுறாங்க. இப்போ அந்த செரிமனியும் ஃபுல்லா முடிஞ்சிருது. இப்போ மணி ஒரு 12 ஆகுது. இன்னுமே அந்த டேங் வந்துட்டு உள்ள என்ட்ராவே இல்லை, ரூம்குள்ளே வரல, காலிங் பெல் சவுண்டும் கேட்கல. நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. கேஷுவல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் வரவே இல்லை. தென் உங்களுக்கு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க, டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மேலேருந்து பார்த்தாலே கீழே தெரியும் இல்லையா மெயின் டோரு. நீங்க வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. டேங்க உள்ள வரான். சரியா குடிச்சிருக்கான் போல, ஒரு மாதிரி தள்ள அடிக்கிட்டே உள்ள வரான். நீங்க அப்படியே அவனை பேனை பாக்குறீங்க. என்ன குடிச்சிருக்காரா என்ன அப்படின்னுட்டு அந்த மேட் அப்படியே நேரா போயிட்டு அவன்கிட்ட கிட்ட போய் நிக்குது. அவன் டக்குன்னு அந்த பொண்ணோட அந்த பொண்ணை வந்துட்டு ஹேண்டை பிடிச்சி கிட்ட இழுத்து ஒரு மாதிரி ஷோல்டர் மேல ஹேண்ட் போட்டுக்கிட்டு
இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே, என்ன கணக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வரான். ஒன்னும் இல்ல பாஸ், சும்மாதான் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு பேசிட்டு வருது. அந்த வீடே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, ஒரு சத்தம் கூட வராதனால அவங்க பேசுறது உங்களுக்கு கிளியரா உங்க காதல் விழுது. நீங்க வந்துட்டு விழலைன்னா கூட ஏதோ தப்பா நினைச்சிருக்க மாட்டீங்க. பட் நல்லா விழுது, அவன் பேசுறது நல்லா விழுது, அந்த பொண்ணு பேசுறது விழுது. நீங்க அப்படியே நின்றுட்டு பாக்குறீங்க, உங்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்துட்டு நல்லா மின்னிக்கிட்டு திரியிற, என்ன ரெடி பண்ணிட்டியா ரோமா? பாஸ் மேல அவங்கன்னா உங்க ஒய்ஃப் அவ கிடக்குறா. சரி கெஸ்ட் ரூம் போவோம், அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கியா? பாஸ் நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு 2 ரவுண்ட் போயிட்டான் வந்தேன் நான்சி கூட. இன்னைக்கு லியா வரல. சரி வா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ரூம்குள்ள போயிடுறான். நீங்க என்னடா நடக்குங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க, உங்க கண்ணுல இருந்து டிஎஸ் வந்துருச்சு. ஏற்கனவே நீங்க வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னுட்டு. நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே, ஒன்னும் அப்படிலாம் ஒன்னும் இருக்காது, எதுனா ஒர்க்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. பட் அவ கிடக்குறா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு வந்து விட்டுட்டான் வேற. அது வேற உங்களுக்கு மைண்ட்ல வந்து உறுத்திட்டே இருக்கு. நீங்க அப்படியே சோஃபால வந்து உட்காருங்க. அங்க வந்து கெஸ்ட் ரூம் வந்துட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ கேஃப் தான் அந்த ரூம். சவுண்ட் ப்ரூஃப்லாம் இல்லை. அந்த பொண்ணு செம்மையா கத்துது. தாங்ஷி பார்த்து மதுவா ஓது சூப்பர் அப்படின்ற மாதிரி அது பாட்னு கத்திட்டு இருக்கு. ஏ பேபி ஃபேஜ் பண்றான்ல அப்படின்ற மாதிரி சூப்பர் வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றது, அவங்க மூன் பண்ணது உங்களுக்கு நல்லா கேக்குது. அம்மா அவங்க மூனிங் தான் பண்றாங்க. நீங்க அழுக ஆரம்பிச்சிட்டீங்க, போச்சு லைஃப் அப்படிலாம் இருக்காது, ஜஸ்ட் வேற என்னவா இல்ல அப்படின்ற மாதிரி உங்க மனச நீங்க எவ்வளோ தான் ஆறுதல் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால அது முடியல சுச்சுவேஷன். அப்படி நீங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு சோஃபாலே உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்படியே தூங்கி இருப்பீங்க. அப்படியே தூங்கி இருப்பீங்க, கொஞ்ச நேரத்துல அழுதுட்டே தூங்கி இருப்பீங்க, செம்மையா அழுது இருப்பீங்க. தென் அப்படியே நீங்களே எழுந்திருக்கிறீங்க. மார்னிங் நீங்க எழுந்து அப்படியே பாக்குறீங்க, நீங்க அதே பெட் அதே சோஃபால எப்படி உட்காந்துருந்தீங்களோ அப்படியே தூங்கி இருப்பீங்க. அப்படியேதான் இப்ப எந்திரிக்கீங்க. எழுந்து நேரா ரூம் போறீங்க. ரூம்ல பார்த்தா அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க எதுவுமே என்ன பேசுறது ஒன்னும் புரியல உங்களுக்கு சுத்தமா. அவன்கிட்ட பெருசா பேசிருக்கலாம் மாட்டீங்க, இந்த உன் சைட் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க பெருசா எதுவும் பேசியிருக்க கூட மாட்டீங்க அவன்கிட்ட. என்ன பேசுறது என்னன்னு சொல்லி கேக்குறது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும் அவன் எப்போ வந்தானு, பட் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க. நான் 1 o'clock இருக்கும் அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். ஓ எங்க தூங்குனீங்க? none of your business அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே போயிடுறான். இங்க வந்துட்டு நின்று பதில் சொல்லிட்டு போலாமே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்துட்டு வேலையை மட்டும் இங்க பாருன அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஒரு மாதிரி டார்க்கா லுக் விட்டுட்டு சொல்லிட்டு அவன் மாதிரி போயிடுறான். நீங்க அப்படியே பேன உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க போயிட்டு அப்படியே உங்க ரொட்டீன் வேலையெல்லாம் நீங்க வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்க. 2 ஒன்று தான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நீங்க கிச்சன் போறீங்க. அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு. அந்த பொண்ணோட நேம் வந்துட்டு நம்ம ரோஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா, ரோஸ். அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை கண்டுக்கவே இல்லை, அது வேலையை அது பார்த்துட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு கிச்சன் போறீங்க. அந்த பொண்ணு சமைக்கலாம் இல்லை, முதல்ல வந்துட்டு டேங்க்கு மட்டும் கொஞ்சமா சமைச்சிருக்கோம், அத வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு போட்டிருக்கோம், அது சாப்பிட்டு கிளம்பிட்டு இருப்பான் அவன். இப்போ உங்களுக்கு சமைச்சிருக்கலாம் இருக்காது, நீங்க வந்துட்டு பாக்குறீங்க சமைக்கல. நீங்க வந்துட்டு உங்களுக்குன்னு என்ன சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா, பட் அதெல்லாம் போட்டு அப்படியே நொறுக்கிட்டு இருக்கா, உடைச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு சவுண்ட் வந்தாலே பிடிக்காது, ஆனா அவ அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கா, டொப்பு டொப்புன்னு போட்டு. நீங்க வந்துட்டு உடைக்காம எந்த வேலையும் செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி நீ கேக்குறீங்க. மேம் உங்க வேலையை நீங்க பாருங்க, எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அவ பாட்டு வேலையை பாக்குறா. நீங்க நான் ஓனர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜஸ்ட் நவ்
அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அவ பாட்டு வேலையை பாக்குறா. அப்படின்னா நீங்க இப்பதான் ஓனர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு முன்னாடி யார் ஓனர் அப்படின்ற மாதிரி அவ ரியாக்ஷனு வந்துட்டு ஜஸ்ட் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு கிளம்பிடுறாங்க இருந்து. இங்க வந்துட்டு நண்டு சண்டுலாம் என்ன விருப்பேச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சமைச்சிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுல உங்களுக்குன்னு பேச ஒரு ஆள் கூட இல்ல, அந்த ஒரே மேட் தான். ஆனா அவங்களும் உங்களுக்கு சரியா பேசல. நீங்க உங்களுக்கான சமையல் சாப்பிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு ஹால்ல வந்துட்டு உட்காந்துட்டு கேட்ராமா பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே டக்குனு ஒரு சேனல் மாறுது. என்னன்னு பாக்குறீங்க, அவ கையில ஒரு ரிமோட் இருக்கு. அவ பாட்னு சேனல் மாத்திரா. அவ பாட்னு வேற ஏதோ வச்சுட்டு அவ வந்து ஷோஃபால உட்காந்துட்டு அவ பாட்னு பாத்துட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு உனக்கு அறிவு இல்ல, நான் பாத்துட்டு இருக்கேன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்னு வேலையை பார்க்கா. இங்க பாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கத்தி சொல்றீங்க. நாடி மூடிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வேலையை பாக்குறா. உங்களுக்கு சத்தியமா ஏங்க நான் ஓனரான்னு எனக்கே தெரியலடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அப்போ வந்துட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு, ஒன்றும் தயங்க வரல. நீங்க பானு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டு நீங்க பெட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. நைட் சாப்பாடு எப்படியாவது செய்ய மாட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்துட்டு போயிட்டு என்ன சமைப்போம் அப்படின்ற மாதிரி சமைக்க போறீங்க கிச்சனுக்குள்ள. அவ ஏற்கனவே சமைச்சிட்டு இருக்கா. என்னவோ ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்கா. அதுல என்னென்னவோ கலந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன கலக்குற அதுல அப்படின்னு உன் வேலையை மட்டும் நீ பாரு, எனக்கு என்ன கலக்கணும் என்ன கலக்க கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாட்டு பாத்துட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு சமைக்க போயிட்டு என்னவோ சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு சமைச்சிட்டு இருக்கீங்க. அவ கொஞ்சமா சமைக்கிறா. அவளுக்கும் நம்ம மிஸ்டர் சாருக்கும் ஓகேவா அவங்களுக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்க வந்துட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க போய் ஓபன் பண்ணலான்னு போறீங்க. அவ அதுக்குள்ளே செம்ம ஃபீடா போய் ஓபன் பண்றா. ஓபன் பண்ணா ஒரு பொண்ணு வந்துட்டு கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டே வருது உள்ள. ஓ மேம் நீங்களா, வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. வரேன். என்ன பெருசா பாத்துக்க மாட்டேன் அவனை, உன்னை இங்க விட்டு போனதே அதுக்குதான் அவளை பாத்துக்க சொல்லி. இல்ல மேம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஒரு மாதிரி கிழிஞ்சுது போ, இப்பவே 4 ரவுண்ட் போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ரவுண்டு 1 ரவுண்டு 2 ரவுண்ட்லயே அப்படியே கம்முன்னு மட்டையை படுத்துட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரா. இல்லையா மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அந்த பொண்ணு போகுது. இப்ப நீ எனக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீ போய் பாடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மேம் போ, டெய்லியும் தானே இருக்க, நான் இருக்கிறேன் போ. மேம் நேற்று வரலன்னு சொன்னாரு, அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஜாயின் கூட போயிருந்தேன். ஓ சரிங்க மேம் பார்த்துருங்க. சாப்பாடு நீ கொஞ்சம் சாப்பிட்டு வை, நான் ஒரு 2 ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டா. பாட்டு உங்களை ஒரு கேஷுவலா ஒரு லுக் விட்டு பாட்டு போயிட்டே இருக்கா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி நீங்க சத்தமா கேக்குறீங்க. யாருவ அப்படின்னு மாதிரி கேக்குறா. சாரோட வைஃப் அப்படின்னு. ஓ நீதான் அதவா, கடுமையா போச்சு. நீலாம் எதுக்கு அப்படின்னு மாதிரி பாட்டு சொல்லிட்டு பாட்டு போயிட்டு இருக்கா. நாடி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டு சொல்றீங்க. நாடி வாய் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாருமே தயாங்க பாக்குறாங்க. அவன் மயக்கத்துல இருக்கான் அந்த மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க எல்லாம். அவன் டக்குனு எழுந்துட்டு நான் வாய் மூடிட்டு வேலை பாரு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்றான். தயாங் அப்படின்றீங்க. பேர சொல்றது கூட லாக் இல்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா பேபி போலாம். ரோஸ் வா அப்படின்னு. இல்ல பாஸ் அவங்க வா ட்ரிபிளா ட்ரை பண்ணுவோம் வா அப்படின்னு. ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி இல்லையா கேக்குறா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹே வாடி பாத்துலாம். ஓ மேம் அப்படின்னு வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறாவ. ஓகே மேம் அப்படின்னுட்டு அதுவும் பின்னாடியே போகுது. உங்களுக்கு கருமோ என்ன கன்றாவிடா அப்படின்னு தோணுது. உங்களுக்கு அழுக வருது திருப்பியும். நம்ம லவ் பண்ண பையன் அப்படி அண்ணவ கூட போறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே அழுகழுகையா வருது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி நீங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி சேஃபான இடத்துல இருந்து வந்திருப்பாங்கன்னுவாங்க இல்லையா,
ஒரு மாதிரி டாடி, லிட்டில் பிரின்சஸ், மாம்ஸ் குயின் அப்படின்ற மாதிரி, அம்மாவோட குயின், டாடியோட லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி உங்களை உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாங்க. சின்ன கீறல் கூட விழாத மாதிரி. நீங்க இதுவரை அழுதது கூட இல்ல, இப்பதான் அழுகுறீங்க. சின்ன விஷயத்துக்கு உங்க கண்ணு கலங்குச்சுன்னா கூட உங்க அப்பா அப்படியே டக்குன்னு வாங்கி கொடுத்துருப்பாரு. எதா இருந்தாலும் சரி, என்ன பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க எது சொல்றீங்களோ அதான் வீட்டுல வேத வாக்கு. நீங்க சொன்னதுனாலதான் உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. உங்க அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னு நீங்க அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. செம்மையா அழுகுறீங்க, கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க அப்படியே சோஃபாலே உட்காந்துட்டு இருக்கீங்க, அழுதுதான் இருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த சவுண்ட் கொடுமை, அந்த நரகம்னுவாங்கல்ல, வாழும் போதே நரகம் அப்படின்னுட்டு, அந்த நரக வேதனை நீங்க அனுபவிச்சுட்டீங்க. இப்ப வெளியே உட்காந்துட்டு இருக்க உள்ள ஒரே டபுள் ட்ரிபிள் சவுண்டா கேக்குது, ட்ரிபிளா சவுண்ட் கேக்குது ஆவுன்னு. நீங்க வந்துட்டு ஐயோ கடவுளே ஏன் அப்படி என்ன சோதிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்ண உங்களுக்கு சத்தியமா முடியல. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அப்படியே அழுதுட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு 1 hour கிட்ட போயிடுச்சு. இப்போ டக்குன்னு இந்த லியா ஒரு மாதிரி, அந்த பொண்ணு பேர் என்னது, ரோசி, ஓகேவா, ரோசி வந்துட்டு உள்ள இருந்து வெளியே வருது. ஒரு மாதிரி அரைகுறையா இருக்குது. ஒரு மாதிரி மேல வந்துட்டு மேல இன்னரும், கீழே வந்துட்டு ஒரு டவல் எடுத்து வேர் பண்ணிட்டு வந்திருக்கு. கீழே டவல், மேல இன்னர் மட்டும் போட்டிருக்கு. உள்ள இருந்து வருது, வந்துட்டு ஃபுட்டை எடுத்துட்டு நேரா உங்களை பார்த்து ஒரு ஸ்மக் பண்ணிட்டு, என்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி பண்ணிட்டு பான்னு நேரா உள்ள போயிடுறா. சாப்பாடு வந்துச்சா அப்படின்ற மாதிரி 3 பேர் சாப்பிட்றாங்க. தட்டு அந்த யானெல்லாம் வெளியே பறகுது. டோர் ஓப்பன் பண்ணது மட்டும்தான் தெரியுது. நீங்க பாக்குறீங்க அழுதுட்டே. அப்படியே அந்த தட்டு யானெல்லாம் பறகுது. நீங்க வந்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுது உள்ள ஒரே. அதுக்கப்புறம் திருப்பியும் அகெயின் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அப்படியே அழுதுட்டு அப்படியே அந்த சோஃபாலே தூங்குறீங்க. டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 month கிட்ட போயிருச்சு. டெய்லியும் இதே வேலைதான். அவன் வேற பொண்ணுங்களை கூட்டிட்டு வர்றது, இந்த மெய்ட்ஸ் அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கு. உங்க கண்டுக்கவே இல்லை, உங்ககிட்ட பேசுறது இல்லை, நீங்க பேசுறதும் இல்லை அவன்கிட்ட. நீங்க பேச ட்ரை பண்ணாலும் உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க வந்துட்டு உங்க வீட்லயே சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க ஆசைப்பட்டது. அவங்களுக்கு சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல். அவனுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்ல, அதான் அப்பா அத்தை மாமாலாம் அவங்கெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, இங்க வீட்டுல எல்லாம் சொல்றேன். அப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல, வாழ்க்கையே சூனியமாயிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சோஃபாவை விட்டு எழுறதே இல்லை. சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அந்த சோஃபால உட்காடுறீங்க, டிவி பார்க்கவும் முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு எப்போதாலும் டிவி மாற்றி அது வார்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்து தூங்குறது அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 5 day நீங்கள் வந்துட்டு ஒரு 1 month மேலே ஆயிடுச்சு இல்லையா, நீங்கள் அப்படியே வெளியேருந்து வரீங்க. நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் பெருசாக வந்துட்டு காசும் எதுவும் கேட்கறது இல்லை. உங்களோட அக்கௌண்ட்ல நிறைய காசு இருக்கு, ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ணணும்னு உங்களுக்கு எண்ணமே இல்லை. அப்பாவோட ஒரே பொண்ணுன்னா எல்லா காசும் உங்களுக்கு தானே அப்படின்ட்டு நீங்கள் ஆனால் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு வேலைக்கு போவோம், கொஞ்சம் ஃப்ரீயாகும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்கள் லைஃபே எல்லாமே தலைகீழ் தான். அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களை வந்துட்டு மாத்தின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லவ்ன்ற ஒரு விஷயம் லைஃபையே மாத்திரும் அப்படின்ற மாதிரி இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஓகேவா, நீங்க வந்து செம்மையா லவ் பண்ண ஒரு பையன் உங்க கண்ணு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வலிக்கும்னு நினைச்சு பாருங்க. அது உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது உங்களால முடியல, வருத்தத்தின் உச்சம். நீங்க அப்படியே சுத்திட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளேஸ்ல வேலை கிடைச்சிச்சு. பட் நாட் இங்க எல்லாம் உங்களுக்கு வேலை, வெளியூர்ல தான் வேலை. நீங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. ஓகே சொல்லாமா வேணாமான்னு. ஓகே சார், நான் டுமாரோ நான் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறேன் சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி டைம் கேட்டு வந்திருப்பீங்க. ஓகே மேம், நீங்கள் யோசிச்சுட்டே சொல்லுங்கள், நீங்கள் படித்ததுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி ஏற்றுக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கு, கோல்டு மெடலிஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளை. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. இது ஒரு 7-8 o'clock இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, எந்த சவுண்டுமே இல்லை. இந்த மட்டும் நம்மளுக்கு கண்டுக்கவா போறாங்க அப்படின்ற மாதிரி நேரா கிச்சன் போறீங்க. கிச்சனே ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கு. ஒரு மாதிரி
அந்த பொருள் அங்கங்க கிடக்குது, அந்த மாவு டப்பா அது இதுன்னு கீழே விழுந்திருக்கு. நீங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம், டக்குன்னு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். நீ வந்துட்டு அவங்க எப்படா என்ன புரிஞ்சுக்குவேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா, இப்ப என்கிட்ட வந்தா கூட நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை ஏத்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி சத்தியமா அப்படிதான் தோணுது உங்களுக்கு. ஏன்னா இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் அவங்க கொலையே பண்ணியிருந்தா கூட, அதுவும் உங்களையே நீங்க உங்களையே வெட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணா கூட இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவங்க அப்படியே பிளைண்டா நம்புவோம். எப்படி இருந்தாலும் நீ அப்படியே வா, நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படி தோணும். அந்த மாதிரி பண்ணுமா நீங்க தெரியல, சாரி, அந்த மாதிரி பண்ணும். அதனால நீங்க வந்துட்டு இப்ப கூட வந்து நீ பண்ணது எதையுமே நான் வந்துட்டு பெருசா எடுத்துக்கவே மாட்டேன், நான் அப்படியே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க மைண்ட்ல யோசிச்சுட்டு வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ரூமை கிளீன் பண்ணலாமா, சரி ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லிட்டு உங்க ரூம் போயிட்டு டோரை ஓபன் பண்றீங்க. உங்களால உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு தயங்க கூட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நீங்க இதுவரை அவங்க கூட பார்த்ததே இல்லை, அந்த பொண்ணு கூட இன்டிமேட்டா இருக்கா. ஓகேவா, நியூடா, ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு டோரை ஓபன் பண்றீங்க, உள்ள ஒரே சத்தம். நீங்க வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு இப்படி நிமிர்ந்து பாக்குறீங்க, அப்படியே உங்களுக்கு வேல்டே ஸ்டாப் ஆயிருச்சு அந்த நிமிஷம். நீங்க வந்துட்டு டக்குன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அங்க நிக்கிறீங்க. உங்க லைஃப் அப்படியே நின்னுருச்சு. இவ்வளோ நாள் எங்கேயோ பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு தோணும் இல்லையா. வந்துட்டு ஹே உனக்கு அறிவில்ல, ரூம் திறக்கும் போது நாக் பண்ணணும் தெரியாது, மூடிக்கிட்டு மூட்டு போடி, யாரு தயாங்க இது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. என்னோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு மூச்சு வாங்கி பண்ணிட்டே சொல்றான். நீங்க வந்துட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர்ல சாஞ்சிட்டு நீங்க அப்படியே உட்காடுறீங்க. லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்காருங்க. உங்க கண்ணுல இருந்து டிஎஸ் வருது, இப்படி போயிருச்சேடி உங்க லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே அழுதுட்டே உட்காடுறீங்க. ஒரு 10 minutes யாரோ டோர் ஓப்பன் பண்றதுக்கு டோர் கிட்ட வராங்க. நீங்க வந்துட்டு டக்குன்னு எழுந்துட்டு உங்க இயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பொண்ணு தான் வருது. அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு, ஒரு மேனஸ் இல்ல உனக்கு, உள்ள யானா இருக்காங்க இல்ல நாக் பண்ணுவோம் அப்படிலாம் உனக்கு ஒரு எண்ணமே இல்லைல்ல. இந்த மாதிரி சீப்பான பிள்ளைங்க எல்லாம் எங்கதான் இருக்கோ தெரியல. பாய் பண்ணுனா போ, அவன் ஃப்ரீயா தான் இருக்கான், இப்போ ஃப்ரீ தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போறா. நீ வந்துட்டு உன்ன மாதிரியே என்னையும் நடிச்சிட்டல்லடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே இந்த மைண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு வந்து என்னன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. அவன் நியூடா நெக்டா அப்படியே பெட்ல வந்துட்டு படுத்துட்டு இருக்கான். எந்த கவர்லாம் இல்ல, அப்படியே படுத்துட்டு இருக்கான். நீங்க வந்து ஓகே அப்படின்ட்டு உங்க ஹைஸா அந்த பக்கம் திருப்பாம நீங்க பாருன்னு நேரா ஸ்ட்ரைட்டா ரெஸ்ட் ரூம் போறீங்க, ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க, உங்க ட்ரெஸ்ஸை போடுறீங்க, வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வெளியே போறீங்க. ஹே ஒரு நிமிஷம் இரு அப்படின்றான். நீங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறீங்க. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு எனக்கு பேச எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். என்ன பண்றது, ஓகே அவன் என்ன பேசுறான் அப்படின்னு தான் தோணும் இல்லையா. ஒரு லவ் பண்ற பொண்ணு அது இதுக்கப்புறம் லவ் உயிரோட இருக்கும்னு கேக்குறியா நீ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேப்பீங்க. பட் சில பேர் மேட லவ் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணாலும் சரி ஓகே லாஸ்டா ஒரு சான்ஸ் வச்சு கிடைக்காது, அந்த மாதிரிதான் நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவனை பார்க்காம அப்படியே கீழே குமிச்சுட்டே போயிட்டு நிக்கிறீங்க. பக்கத்துல உட்கார் அப்படின்றான். நீங்க அப்படியே பெட்ல உட்காருறீங்க. அவன் வந்துட்டு பேபி அப்படின்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி படன்னு அடிச்சுக்குது. இவ்வளோ நேரம் உங்க கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாமே
அப்படியே பிளாங்க் ஆயிடுது. நீங்க வந்துட்டு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. ஷாக் ஆகி அப்படியே உட்காடுறீங்க. இந்த இடத்துல உட்கார சொன்னதுனே நீங்க உட்காந்துருப்பீங்க அப்படியே பெட்ல. பேபி யூ லவ் மீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்க வந்துட்டு எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கீங்க. சே ஜஸ்ட் சே நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அவன் ஸ்மைல் பண்ணிட்டு கேட்கறது உங்களுக்கு நல்லா தெரியுது. அவனோட ஸ்மைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு அவனோட ஸ்மைல் தான் ஃபர்ஸ்ட். நீங்க உங்களுக்கு அப்படியே உங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயமும், இந்த பேட் மெமரிஸ் இல்லாம குட் மெமரி ஃபுல்லா உங்க மைண்ட்ல வந்துட்டு டக்குன்னு கிளாஷ் ஆகுது. வந்துட்டு அப்படியே அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அப்படியே தென் எப்பப்பெல்லாம் பார்த்தீங்க, அவனோட சின்ன சின்ன விஷயம், அவனோட ஸ்மைல், அவனோட கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. ஒரே ஃப்ளாஷ்ல நீங்க வந்துட்டு அப்படியே டக்குன்னு உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. நீங்க அப்படியே அதை வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு உட்காருங்க. சொல்லு பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் 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 உன்னை மட்டும்தான் நான் லைஃப்ல லவ் பண்ணதாயா அப்படின்ற மாதிரி நீங்க அழுதுட்டே சொல்றீங்க. உங்களுக்கு பிரீத் வந்து அடைக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட அத உங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவன்கிட்ட சொல்றீங்க. வந்துட்டு ரியலி என்ன ரியலா லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்க அப்படியே ஹிட்ட நோட் பண்ணிக்கிட்டு, ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் யூ ஆர் த ஒன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி சைலண்டா சொல்றீங்க. அவன் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி நிற்கிறான். 2 டைம் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இஃப் யூ வாண்ட் ஒன் சான்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். வந்துட்டு உங்க ஃபேஸ் வந்துட்டு டக்குன்னு பிரைட் ஆகுது. ஒரு சான்ஸ் லைஃப்ல கிடைக்கும், நம்ம லவ் பண்ண பர்சன் நம்ம கிட்ட லைஃப் லாங் இருப்பாங்க அப்படின்னும் போது அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டோட என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நான் உனக்கு சான்ஸ் தரேன், நீ ப்ரூவ் பண்றியா என்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா நோட் பண்றீங்க. அப்ப திரும்ப என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு நோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நோ சொல்றீங்க. ஓகேவா, அவன் நெக்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஸ்மைலோட உங்களுக்கு வந்து பிளஷி ஆகுது. அவன் இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சுடா. அப்படி காத்துல விட்டீங்க. இவ்வளோ நாள் நடந்தது, இந்த 1 month, இந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் நடந்தது எல்லாமே மறந்துட்டீங்க. அப்படியே உங்க லைஃப்ல குட் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்துட்டு அப்படியே பிரைட்னஸோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. பிளஷ் ஆகுறீங்க. பேபி ஆர் யூ பிளஷிங், இங்க பாரு என்ன பாரு அப்படின்ற மாதிரி உங்க ஷோல்டர்ல ஹேண்ட வைக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் உங்களோட வெட்டிங் அப்ப தொட்டிருப்பான். அதுக்கப்புறம் தொட்ட ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு வெட்டிங் அப்பனா ஒரு கன்ஃபார்ம் அது பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லாம உங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தொட்டிருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸா இருக்கு. உங்க வயிறெல்லாம் பட்டன்னு இந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீலிங்கு. உங்களுக்கு சிக்ஸ் எல்லாம் பிரைட் ஆகுது. அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் உங்களோட ஷோல்டர்ல கை வச்சு உங்களை திருப்புறான். நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே திரும்புறீங்க. அவன் பெட்ஷீட்டை அவனோட ஹிப் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பான். நீங்க வந்துட்டு ஹே இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கவர் பண்ணிருக்கேன், நீ பார்க்கலாம் திரும்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் அவனை பார்க்கலாம் திரும்புறீங்க. அவனோட சீக்ஸ் அந்த ஸ்மைல், அவன் சிரிச்சிட்டு இருக்கான். லைட்டா அந்த பாக்ஸி ஸ்மைல் மாதிரி தெரியுது உங்களுக்கு. நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரே ஷை ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ப்ரூவ் பண்றியா நீ லவ் பண்றேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கான். கன்ஃபார்ம் தாயா, நான் ப்ரூவ் பண்றேன், நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றீங்க. பாத்தியா, நான் உன்னை கண்டுக்கவே இல்லை இவ்வளோ நாள், நீ அவ்வளோ லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அகைன் கேட்குறான். யா நான் ப்ரூவ் பண்றேன், நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி உங்க கண்ணில் டிஎஸோட சொல்றீங்க. இந்த ஹாப்பி டிஎஸ். அவன் வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டான்.
அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே ஹாப்பிடியஸோட சொல்றீங்க. ஓ அப்ப புரிஞ்சுக்கிட்டல கம்மியா அப்படின்ற மாதிரி உங்க ஹேண்ட பிடிச்சி இழுக்கிறான். நீங்க டக்குன்னு கன்ஃபியூஸா அவனை பாக்குறீங்க. வா அப்படின்ற மாதிரி உங்களை இழுக்கிறான். நீங்க வந்துட்டு புரியல என்ன நடக்குன்னு புரியல. நீங்க டக்குன்னு நான் ப்ரூவ் பண்றதா என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ப்ரூவ் பண்ணல அந்த படு அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. யா ப்ரூவ் பண்றது தானே இதுதானே, என்ன லவ் பண்றியா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ பிளஷரை கொடுவா அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு அப்படியே பெட்ல இழுத்து அப்படியே நீங்க இழுத்த உடனே போயிட்டு பெட்ல தும்முன்னு விழுந்துறீங்க. உங்களுக்கு புரியல. நீங்க வந்துட்டு அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. நீங்க வந்துட்டு அப்படியே பேனை பாக்குறீங்க. அவனை பண்றனால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் லிப்ஸ்ல. இது ஃபர்ஸ்ட் கிஸ் உங்களுக்கு. ஆனா அதை நீங்க ஃபீல் பண்ணவே இல்லை என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. அந்த ப்ராசஸ் பண்றதுக்குள்ள நீங்க அவனுக்கு கீழே ஃபுல்லி அப்படி இருக்கீங்க. ஃபுல்லா இல்லாம நீங்க வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ற அட் த செகண்ட் இன்சைட் யூ நீங்க வந்துட்டு வலிக்குது. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா பேபி லைட் வருதா அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. ஐயோ அம்மா இன்ஃபோன்லி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் எடுத்துக்கேனா. வாட் அ லக்கியஸ்ட் பர்சன் மீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு வலிக்குது வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. நீங்க வந்துட்டு விட்டு வலிக்குது தயங்க அப்படின்றீங்க. அவன் அப்படியே ப்ளஷர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு அப்படியே கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. நீ லவ் பண்றேன்னு சொன்னல, ஜஸ்ட் ப்ரூவ் இட். ஓகே ப்ரூவ் பண்ணு. என்ன லவ் பண்றேன்னு சொன்னாலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பண்றான். ஒரு 1 hour கிட்ட நீங்க அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. பயங்கரமா பண்றான். சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் பிளஷரா மாறிடும் அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஃபார் எல். உங்களுக்கு அது எல் மாறி ஒரு ஃபீல். ஏன்னா உங்களோட விருப்பத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணா அது பெயினாவே இருந்தாலும் பிளஷரா மாறும் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காம செய்யறாங்களோ அந்த விஷயம் நம்மளுக்கு எல்லை விட கொடுமையான ஒரு விஷயமா ஃபீல் ஆகும் இல்லையா. நீங்க வந்துட்டு அப்படியே ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அவன்கிட்ட நீங்க கத்த கூட மாட்டீங்க அப்படி சொல்றது, கத்த கூட மாட்டீங்க. நீங்க அந்த சீன்ல வலிக்குது தயம் ப்ளீஸ் நிறுத்து அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்களா வச்சோம். கத்தி கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. பயங்கரமா பண்றான். உங்களுக்கு ஒரு மெஸ்ஸி ஒரு மாதிரி ஒரு பாவதோஷம் கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் அவன் முடிக்கும் போது this is my best negotiation, love you லியா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்தான். உங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்த வழியை விட அவ லாஸ்டா சொன்ன வார்த்தை உங்க நெஞ்ச உங்களோட ஹார்ட்டை மில்லியன்ஸ் ஆஃப் பீசஸா உடைச்ச கணக்காயிருச்சு. நீங்க அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் வியடாகுது, அப்படியே தண்ணி வருது. நீங்க இவ்வளோ நேரம் இருந்த வழியை விட இதுதான் லாஸ்ட் பெயின் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுச்சு. உங்களுக்கு எதுவுமே தோணல. அப்படியே படுத்தவன் தூங்கிட்டான். இவ்வளவுதான். நீங்க அப்படியே எல்லாம் ட்ரை பண்றீங்க. உங்க லெக் எல்லாம் ப்ளீடிங்கு. நீங்க வந்துட்டு ஐ திங்க் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்க அப்படியே எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்க. உங்களுக்கு உங்க காலையே வெட்டி அட்டியால வச்சிடலான்னு தோணுது. அவ்வளோ வலிக்குது. ஆனா அந்த அப்படியே உங்களுக்கு
அப்படியே என்ன லைஃபே நின்றுச்சு, உங்களுக்கு எல்லாமே போச்சுடா அவ்வளோதான் அந்த மாதிரி தோணுச்சு. சொன்ன வார்த்தை ஜஸ்ட் ப்ரூவ் பண்ண சொன்னான். பட் லாஸ்டா லியா அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நீங்கள் வந்துட்டு தொம்மனு கீழே விழுறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு உங்களோட பாதையிலேருந்து நீங்கள் விழுந்துட்டீங்க, ஓகேவா? லைஃப்லேயே அப்படியே நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு எழுந்து அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டேபிள் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணி நிற்கிறீங்க. அப்படியே நின்றுட்டு நேராக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் பேட் வச்சுட்டு வெளியே வரீங்க. உங்களால் நடக்கவே முடியல, செம்மையாக வலிக்குது. பட் அந்த வலியை விட அவன் சொன்ன வார்த்தையை தான் வலிக்குது. நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. அவன் டக்குன்னு எழுந்து உட்காடுறான். நீங்கள் பேனை பார்க்குறீங்க. அவன் எங்கடி போகிற? ப்ரூவ் பண்ணன்னு சொன்னல, செம்மையாக ப்ரூவ் பண்ண, செம்மையாக இருந்தது. டெய்லியும் இனி அந்த பொண்ணுங்க கூட உட்காருன்னு அவங்க போகிறதுக்கெல்லாம் போ, கரெக்டாக இருக்கும். அப்புறம் உனக்கும் செம்மையாக மணி கல்லா கட்டும். தென் அடிக்கடி புருஷனையும் கவனி, ஓகேவா? அவங்கள விட நீ பெஸ்டடி. ஆனால் அவங்க அளவுக்கு இல்லை. அவங்க 2-3 பேரா பண்ணுறத நீ ஒரு ஆளாக பண்ணுற, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச், டெய்லியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் நைட், உன்ட்ட இது சொல்ல மறந்துட்டுன்னா எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திருப்பியும் படுத்துக்கிறான். உங்களுக்கு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஒரு கத்தி மாதிரி இருக்கு, டக்குன்னு கத்தி அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் முன்னாடி வந்துட்டு இந்த லவ்னு ஒரு விஷயம் வந்துட்டு நின்றுச்சு. அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த லைஃப் எதுக்கடி உனக்கு, இந்த லைஃப் எதுக்கடி உனக்கு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு அந்த கத்தி எடுத்து அப்படியே கையை பார்த்து ஒரு அறுத்தான். உங்கள் கையில் நீங்கள் அறுத்துக்கிறீங்க. அந்த அப்படியே டீப் கட்டது, அப்படியே பிளட் வந்துட்டு ஊற்றுது. நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஊற்றுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த பிளட்டை பார்க்குறீங்க. சித்ருவையன் இருக்காத, உன் லைஃபே போச்சு, அவ்வளோதான். உன் லவ்வுக்காக நீ என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்ட, சித்து போடி அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கத்துறீங்க. உங்களுக்கு சுத்தமாக அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே இந்த சத்தத்தில் எந்திரிக்கிறான். என்னடி பிளட்டா கையிலேருந்து வருது? ஓ, நான் பண்ணதா? கையில் ஏத்தியா? சோ டிஷ்யூஸ் இருக்கு பாரு, எடுத்து ஃபைட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் கையில் கத்தி இருக்கிறது அவன் ஒரு மாதிரி அவனுக்கு வந்துட்டு மைண்ட் வந்துட்டு எப்படி தோணுது, ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது. அவன் கத்தி எங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது. அவன் அப்படியே கொஞ்சம் ஓத வேற காரணம் அப்படின்ட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் கையிலேருந்து பிளட் வருது. நீங்கள் அப்படியே அந்த பிளட்டை முறைச்சி பார்த்துருக்கீங்க. உங்கள் கையில் இன்னொரு கையில் வந்துட்டு கத்தி வச்சிருக்கீங்க. என்னடி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி எழுந்து வரான். நீங்க வந்துட்டு கிட்ட வராத அப்படின்ற மாதிரி நீங்க கத்தி வச்சு காட்டுறீங்க. என்னடி பண்ற, கொலை கேஸ் ஆயிடும் டி, ப்ளீஸ் நீங்க பாரு அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறான். ஓ, இப்ப கூட நான் சாவரன்னு உனக்கு வருத்தம் இல்ல, கொலை கேஸ் ஆயிடும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவனை பார்த்து ஒரு மாதிரி கிரீப்பியா பாக்குறீங்க. வந்துட்டு ஷோ இப்படி பண்ணாதரி, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நீ நிதானமா இருந்தா தாண்டா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. வந்துட்டு டக்குன்னு அவனோட ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு பனியில எடுத்து மாட்டிக்கிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போறான். நீங்க வந்து உங்களோட ஹேண்ட் வந்துட்டு அப்படியே வீசிட்டு போறீங்க காத்துல. அப்படியே பிளட் எல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாமே தெரிக்குது, எல்லா இடத்துலயுமே பிளட்டு. இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகுது டைமு. அந்த மேட் அங்க இல்ல, அவ ஏதோ லீவ் கேட்டுட்டு போயிருப்பா. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 3 hours கழிச்சு நீங்க வந்துட்டு இப்போ பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட பெட்ல நீங்க வந்துருப்பீங்க. இந்த மெஸ்ஸியான ரூம் அப்படியே தான் இருக்கு. உங்க கையில பேண்டேஜ் வந்துட்டு ஒட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அவன் அப்படியே வந்துட்டு உனக்கு லூஸ் ஆடி ஏன் கையை கட் பண்ணிக்கிட்ட, என்ன கொலை கேஸ் ஆக்கிடலான்னு கேரியா, நான் உன்னை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டேன்னு எல்லாத்துக்கும் சீனை கிரியேட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். நீங்க அப்படியே உன் வாழே பாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்துட்டு என்ன என் டைலாக் எனக்கேவா,
நீ அந்த மாதிரி தானடி எல்லாரு கூடயும் போறவ தானே, ஏன் ரொம்ப ஒரு மாதிரி பித்தின்னு திரியிற அப்படின்னு. ஓ அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. இப்ப என்ன, ஓ சரி ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உன்ன மாதிரி ஆளுகிட்ட நான் என்னோட இதை விட்டுட்டு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குதாயா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவன் அப்பதான் ரியலைஸ் பண்றான், அந்த பெட்ல உங்களோட பிளட் கரை இன்னும் அப்படியே தான் இருக்கு. உனக்கு நல்லா தெரியும் அவன் கூட எந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போதும் அந்த பிளட் இல்லை, ஓகேவா? அந்த மெய்டாகவே இருந்தாலும் சரி, இங்கேயும் அந்த பிளட் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பெட்ல அந்த பிளட் இருக்கும்போது அவன் கில்ட்டியா ஃபீல் பண்றான். டக்குன்னு அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னுட்டு அவன் வந்துட்டு ஒயான் அப்படின்னு சொல்ல வரான். மூடிக்கிட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து வெளியே போறீங்க. அவன் பெட்ல உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திருப்பியுமே போதையா ஒரு மாதிரி இருக்கு, படுத்து தூங்கிடுறான். அவனுக்கு என்னப்பா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு மாதிரி படுத்து தூங்கினவன் தான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனா அவன் எழுந்துக்க திருப்பியும் ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கு. அவன் எந்திரிக்கிறான். இன்னைக்கு சண்டே. அவன் எந்திரிச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே சுத்தி பாக்குறான். வீடே ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கு அந்த ரூமே. அவன் மோஸ்ட்லி அந்த ரூம்ல படுத்ததே இல்லை, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் வந்துட்டு பக்கத்துல பாக்குறான், நீங்க இல்ல, அவ எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் எழுந்து பாக்குறான். அந்த அந்த பெட்ல பிளட் இருக்கு. ஸோ அவளை ரொம்ப கேட்டுட்டோம், அவள்கிட்ட சாரி கேட்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ பண்ணாலும் அவள் நமக்காக இருந்தா. அவள்கிட்ட சாரி கேட்டு அவள் லைஃபை நியூவா ஒரு பர்சன் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். இல்லை நான் டிவோர்ஸ் கொடுத்துடலாம், அவள் ஜாலியாக சந்தோஷமாச்சும் யார் கூட்டினா வாழ்ட்டும் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறான். அந்த ரூமில் வந்துட்டு நீங்கள் கையை அறுத்துருப்பீங்க இல்லையா, அங்கங்கே அந்த பிளட் அப்படியே இருக்கு. கத்தியும் அங்கதான் விழுந்திருக்கும். அதெல்லாம் பாக்குறான். எவ்வளவும் என் மேல தப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் கில்ட்டியோட பார்த்துட்டு ஒரு மாதிரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போய் பார்க்குறான். அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சுற்றி பார்க்குறான். அவங்களோட பேட் அந்த வச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்கு. ஓ நைட் பண்ணதில்ல, அவளுக்கு பீரியட்ஸா ஆயிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறான். அதில் ஒரு பேட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்பயும் கன்ஃபார்ம் தான் பண்ணுறான். இங்கே வந்துட்டு உங்களை தேடிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். அந்த மெய்டும் இல்லை. அவன் வந்துட்டு சுற்றி பார்க்குறான். அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒயான் ஒருவேளை தப்பா சொல்றோமோ, அவ பேர் ஒயான் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா ரூமையும் செக் பண்றான். அங்கேயுமே இல்லை. ஒருவேளை எங்கன்னா போயிருப்பா அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டு அப்படியே கிச்சன்ல பாக்குறான், என்ன சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டு கேட்றமா மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஒரு 10 o'clock மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நீங்க வீட்டுக்கே வரல. வந்துட்டு எங்க போயிருப்பாவ? நைட் சொன்ன மாதிரி எங்கன்னா போருக்கு போயிருப்பாளோ? சி உன்ன மாதிரி இல்லடா அவ நல்லவ, அவ அப்படிலாம் போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டு, ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி நினைக்கிற, நீ தான் அப்படி பொறுகி மாதிரி திரிற, அவ நல்லவ. உங்க அம்மா சொன்னது மறந்துட்டியா? உனக்கே தெரியாதடா, சைல்ட்ஹுட் இருந்து உன்னை அவளை பார்த்துட்டு இருக்க, அவ எந்த பையன்கிட்ட தான் பேசியிருக்காளா, உன்கிட்டே பேச மாட்டா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு 10 o'clock கிட்ட அந்த மெய்டு உள்ள வரா. வந்துட்டு பாக்குறான், எங்க போயிட்டு வர அப்படின்னு. சார் நான் லீவ் கேட்டிருந்தோம்ல. ஓகே போ அப்படின்னு. சார் சாப்பிட்டீங்களா? இல்லை. சரி நான் போய் சமைக்கிறேன் நில்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போய் சமைக்குது. எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல. சார் நான் சமைக்கிறேன், சமைச்சிட்டு செய்வோம், அப்புறம் நீங்க சாப்பிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது போகுது. அவன் வந்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு டே வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு கூட இருந்துட்டு தான் சாப்பிட்டு போய் படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்குறான், நீங்க இல்லை. அவன் வந்துட்டு என்னடா அவ வரவே இல்லையே வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரான். க்ளோசெட் ஓப்பன் பண்றான். இப்பதான் கவனிக்கிறான், அவங்களோட ட்ரெஸ் ஒன்று கூட அங்கே இல்லை. அவன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறான், அவங்களோட ட்ரெஸ் ஒன்று கூட இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவன் கூட இருந்திருப்பான் இல்லையா, அப்போ நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் பூரா அந்த ரூம் சுற்றி இருக்கு, அதை இன்னுமே க்ளீன் பண்ணாமல் இருக்கு. வந்துட்டு மெய்டை கூப்பிட்றான். மெய்டை கூப்பிட்டோடனே அந்த மெய்டு வருது. வந்துட்டு சார் இந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணு. சார் என்ன பிளட் எல்லாம் இருக்கு? அது ஒரு சண்டேல கையை
சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு வருது. எனக்கு ஒன்றும் இல்லை அந்த ஒயன் அப்படின்னு. கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் கொண்டுட்டேன் என்னப்ப. அப்பா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. என்னடி இது ஒரு பொண்ணை கொண்டான்ற நீ பாரு நீ பிரச்சனை இல்லைன்ற அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு அவள் தான் பிரச்சனையா இருந்தா இப்போ நான் அவங்க கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. சரி அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரான். ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்தோடனே அது ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே கிட்ட வருது. நான் எனக்கு இப்போ மூடு இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு சோஃபால உட்காரான். அகெயின் உங்களை பத்தி தான் தாட். அவ எங்க போயிருப்பா? கையை வேற கட் பண்ணியிருந்தா, ரூம்ல ட்ரெஸ் இல்லை, எங்கன்னா போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு 1 year கிராஸ் ஆகுது. என்னடாக்கா ஒரு 1 year-ஆ அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? ஆமா 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு அதே வீட்டுல காட்டலாம். அந்த மெய்ட் இப்போ அவன்கிட்ட வந்து நிக்குது. சார் நீங்க சாப்பிடவே இல்லை இன்னைக்கு, சாப்பிட்றீங்களா? எதுனா சாப்பிட்டேனா ஒன்றும் தேவையில்ல, அமைதியாக உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே சார் அப்படின்ற மாதிரி அது போயிடுது. அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் சோஃபால, டோரே பார்த்துட்டு இருக்கான். ஆனா வருவாங்களா அப்படின்ட்டு. சார் லியா மேம் அவ இனிமேட்டுக்கு வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். மேம் அப்ப லீசா அவளும் வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நான் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி அது கேக்குது. அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அன்னைக்கு டே ஃபுல்லாமே வந்துட்டு அவன் டெய்லியும் ரொட்டீன் இதுவாகவே இருந்திருக்கும். டோரியே பார்த்து இருந்திருப்பான். வேலைக்கு போவான், ஆனா வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி டோரியே பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு சார் அப்படின்னு நிக்குது. என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 months மேல ஆயிடுச்சு. ஏன் சார் நீங்க டோரியே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன கூட சரியா பண்றதில்ல அப்படின்ற மாதிரி அது கேக்குது. உன் வேலையை மட்டும் பாரு சார் போ அப்படின்னு. ஒண்ணு வேணாம் நீ போய் சாப்பிட்ட தூங்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு அப்படின்னு பட்டு போயிடுது. அவன் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவன் வந்துட்டு ரூம் வீடெல்லாம் செக் பண்றான். யாருமே இல்லை. இப்போ வந்துட்டு கீழே இறங்கி வரான். கீழே வந்துட்டு கிச்சனுக்கு போறான். கிச்சன் போயிட்டு சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா யாருமே இல்லையா வீட்டுல. நீ அந்த ரோஸ் புள்ளியும் இல்ல, சமைச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து டக்குன்னு வந்துட்டு யாரோ காலிங் பெல் அடிக்கிறான். டக்குன்னு குடுன்னு வந்துட்டு இது அவளா இருக்காதா அப்படின்ற மாதிரி டோரை வந்து ஓபன் பண்றான். யாரா இருக்காதான்னா நீங்களா இருக்காதா அப்படின்ற மாதிரி அவன் டோரை ஓபன் பண்ணிட்டான். பட் அங்க ரோஸ் நிக்கிறா. ஓகே வா அப்படின்ற மாதிரி சொல்றான். சார் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்? நான் ஜாக் கூட இருக்க போறேன் இனிமேட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓ அப்படியா, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உள்ள அனுப்புறான். அந்த பொண்ணு திங்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. சார் இந்த அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு செயின் வந்துட்டு அவன் கையில காட்டுது. ஏன்னா அது வந்துட்டு அவன் கொடுத்துருப்பான் ஒரு நாள். அது வந்துட்டு ஒரு டைமண்ட் வச்ச ஒரு செயின். அதை வந்துட்டு அவன் கொடுத்துருப்பான். அது எப்பனா நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 6 months கிட்டத்தட்ட ஆன பிறகு வந்துட்டு அதை கொடுத்துருப்பான் அந்த பொண்ணு கையில. அந்த பொண்ணு வந்துட்டு இது எனக்கு தானே அப்படின்ற மாதிரி கேக்குது. அவன் வந்துட்டு இது எப்படி நான் உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நீங்க தானே சார் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை உனக்கு இல்ல குடிச்சிட்டு கிளம்பு. சார் நான் கூட இருந்ததுக்கு இது எழுது அப்படின்ற மாதிரி அந்த பொருளை அவன் எடுத்துட்டு அந்த பொருளை வந்துட்டு அந்த செயினை வந்துட்டு அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு நகருது. கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கொடுக்க முடியாது, என் கூட இத்தனை நாள் இருந்தல்ல. சொல்ல போனா அந்த வீட்டையே நான் எழுதி வாங்கலாம்னு நினைச்சேன். என்ன பண்றது, தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு நடக்குது. என்ன சொல்ற அப்படின்னு. இப்ப என்ன உன் கூட எதுக்கு இருந்தேன்னு நினைக்கிற? இந்த சூட்கேஸ் ஃபுல்லா உன் பணம் தான் இருக்குது புத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீங்க வந்து அவன் வந்து பேனு பாக்குறான். நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் என்ன நீ தூங்குற பிறகு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் பணம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, தர முடியாது. என் கூட இருந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு குத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ண அந்த போது அவன் எதுவுமே சொல்லல. அந்த ரிங்கை அந்த செயினை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேக்குறான். அந்த பொண்ணு வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி நடக்குது. பட் உனக்கு வேற ஒண்ணு தரலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நிக்குது. என்ன அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான்.
இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட பர்ஸ்ல இருந்து ஒரு பொருள் எடுக்குது. அவன் பேனை பாக்குறான். அந்த பொருள் எடுத்து அந்த பொண்ணு அப்படியே தூக்கி அவன் ஃபேஸ்ல விசிறிட்டு பாய் அப்படின்னு கிளம்புது. அந்த பொருள் என்னன்னு அவன் பாக்குறான். அவன் ஃபேஸ்ல பட்டு அது கீழே விழுந்திருக்கும். என்னன்னு பார்த்தா உங்களோட ரிங், உங்களோட வெட்டிங் ரிங். அதுதான், அதுலயும் டைமண்ட் வச்சிருக்கோம். அத பாக்குறான். அவன் கண்ணுல இருந்து டக்குன்னு டிஎஸ் வருது. லைஃபையே இழந்துட்டண்டி அழகி அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு முட்டி போட்டு அழுகுறான். அந்த ரிங் அவனோட கையில அவனோட டிஎஸோட அந்த ரிங் வந்துட்டு டிஎஸ்ல அலையுது. வந்துட்டு உன்னை இழந்துட்டண்டி, யோசிக்கல, பண்ணும்போது எல்லாமே பண்ண மொத்தமா போச்செடி அப்படின்ற மாதிரி அழுதுட்டே உட்காரான். கண்டினியூ. இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜானர்ல வந்துட்டு நான் ஒன் ஷாட் போடவே இல்லை. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. படாமல் டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துங்க. பாய்.